Friends, part 15 இதில் என்ன பண்ணலான்னா லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம் இல்லையா effect of pressure factor affecting the solubility of solute by effect of pressureஆல் எப்படி solubility வந்து solubility சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். அதில் pressure increases means the solubility of gases in liquid increases அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ப்ரெஷர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய லா தான் என்னென்னா ஹென்ரிஸ் லா. ஸோ ப்ரெஷர் இன்க்ரீசஸ் மீன்ஸ் த சாலிபிலிட்டி ஆஃப் gases in liquid also increases. So this is explained by using the Henry's law. Henry's law பார்த்தீங்கன்னா the solubility of gases in a liquid is directly proportional to the pressure of the gas over the solution at definite temperature. Solubility of gas in a liquid is directly proportional to pressure of the gas over the solution at definite temperature. ரொம்ப important 2 mark question. The solubility of gas in a liquid is directly proportional to the pressure of the gas over the solution at definite temperature. Definite temperatureல சொல்யூஷனில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ ஓகேவா, சொல்யூஷனில் கேஸ் டிசால்வ் ஆகிறதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுதான் என்னென்னா சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட். அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எவ்வளோ ஒரு சொல்யூஷனுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் கேசியஸ் சொல்யூட் டிசால்வ்ட் இன் சால்வெண்ட். ஓகேவா, நம்ம ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக தான் ஈக்குவல் ரேஞ்சில் கேசியஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து கேசியஸ் சொல்யூட் லிக்விட் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகும். So the solubility of gases in a liquid is directly proportional to the pressure of gas over the solution at definite temperature. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் சொல்யூஷனில் நம்ம கேஸுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் அ லிக்விடில் கேஸோட சாலிபிலிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக லிக்விடில் கேசியஸ் சொல்யூட்டோட சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் மீனிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், பேஜ் நம்பர் 129 இருக்குது. மேலே மோர் டு நோவில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் 2 மார்க்கு நோட் பண்ணிக்கோங்க. The effect of pressure on the solubility of gases in liquid is given by Henry's law. It states that the solubility of gas in a liquid is directly proportional to the pressure of gas over the solution at definite temperature. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் கேசியஸ் சொல்யூஷனுக்கு என்ன பண்ணுறோம், சம் ப்ரெஷர் கொடுக்குறோம். அந்த ப்ரெஷர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அதில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குமோ அதுக்கு ஈக்குவலான கேசியஸ் மாலிகுல்ஸ் கேசியஸ் சொல்யூட் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகும். ஓகேவா, the solubility of gas in a liquid is directly proportional to the pressure of the gas is over the solution at definite temperature. சரி ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். என்ன மிஸ், வாட் இஸ் கான்சன்ட்ரேஷன்? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கான்சன்ட்ரேஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது. The more amount of solute is dissolved in solvent means the solution is known as concentrated solution அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் இதில் பார்க்க போகிறோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். ஸோ ஃபார் வி டிஸ்கஸ்ட் வாட் இஸ் அ சொல்யூஷன். நமக்கு சொல்யூஷன் என்னன்னு தெரியும். வாட் டஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் and its types. Most of the chemical reaction takes place in a solution in a solution form. மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னா சொல்யூஷன் ஃபார்மில் தான் நடக்குது. அப்போ சொல்யூஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அதனுடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. பாருங்கள், ஸோ இட் இஸ் எசென்ஷியல் டு குவான்டிஃபை த சொல்யூட் இன் அ சால்வெண்ட் டு ஸ்டடி த ரியாக்ஷன். ஸோ அப்போ கண்டிப்பாக அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து அந்த சொல்யூஷனில் டிசால்வ் ஆகிருக்குதுங்கிற அந்த குவான்டிட்டியை நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த குவான்டிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு டேர்ம் தான் கான்சன்ட்ரேஷன். To quantify the solute in a solution we can use the term concentration. ஓகேவா, ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்யூஷன் பேஸ் பண்ணி தான் நடக்குது. அந்த சொல்யூஷன் வந்து அந்த சொல்யூஷனில் சொல்யூட் எவ்வளோ டிசால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த குவான்டிட்டியை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த குவான்டிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுற டேர்ம் தான்
குவான்டிஃபை பண்ணுற டேர்ம் தான் என்னென்னா கான்சன்ட்ரேஷன். ஸோ டெஃபினிஷன் நமக்கு தெரியும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் மே பி டிஃபைன்ட் அஸ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இல்லையா. ஸோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசன்ட் இன் அ கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட், கொடுத்துருக்கிற சால்வெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் ஆயிருக்குங்கிறத சொல்கிற டேர்ம் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஆர் மே பி டிஃபைன்ட் அஸ் the amount of solute present in a given amount of solvent or solution. This is called concentration. The quantity of solute in a solvent or solution calculated in different methods: percentage by mass, percentage by volume. Percentage by mass is simply represented as W by W percentage. Percentage by volume is represented by V by V percentage. நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்மை வச்சு தான் நம்ம அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் அ கிவன் சால்வெண்ட், அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் இன் அ கிவன் சால்வெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம அதுதான் நம்ம கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கான்சன்ட்ரேஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிருக்குங்கிறத சொல்கிறது தான் கான்சன்ட்ரேஷன். அதை மெஷர் பண்ணுற டேர்ம்ஸ் தான் நம்ம அந்த குவான்டிட்டியை மெஷர், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம நிறைய கால்குலேஷன்ஸ் போடலாம். அதில் நம்ம 2 கால்குலேஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம், பர்சன்டேஜ் பை மாஸ் அண்ட் பர்சன்டேஜ் பை வெயிட். பர்சன்டேஜ் பை மாஸ் மீன்ஸ் W by W percentage, பர்சன்டேஜ் பை வால்யூம் இஸ் V by V percentage. சரி, மாஸ் பர்சன்டேஜ் W by W percentage ஆஃப் சொல்யூஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ W by W percentage means it is defined as percentage by the mass of the solute present in a solution. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். It is defined as percentage by the mass of the solute present in a solution. சொல்யூஷனில் இருக்கிற சொல்யூட்டோட மாஸை பர்சன்டேஜில் டிஃபைன் பண்ணுறது தான் மாஸ் பர்சன்டேஜ். சொல்யூஷனில் இருக்கிற சொல்யூட்டோட மாஸ் ஆஃப் த சொல்யூட்டோட மாஸை பர்சன்டேஜில் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் மாஸ் பர்சன்டேஜ். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? மாஸ் பர்சன்டேஜ்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சொல்யூஷனில் இருக்கிற, ஓகேவா, சொல்யூஷனில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற சொல்யூட், ஓகேவா, மாஸ் ஆஃப் த சொல்யூட்டை பர்சன்டேஜில் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் மாஸ் பர்சன்டேஜ். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ பர்சன்டேஜ் பை த மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன சொல்கிறேன்னு தெரியுதா? ஒரு சொல்யூஷனில் இருக்கிற மாஸ் ஆஃப் த சொல்யூட்டோட அளவை என்ன பண்ணுறோம்? பர்சன்டேஜில் சொல்கிறோம், அதுதான் மாஸ் பர்சன்டேஜ். இங்கே சொல்யூட்டுங்கிறது சாலிடாக இருக்கணும், சால்வெண்ட்டுங்கிறது லிக்விடாக இருக்கணும். ஓகே, சொல்யூட்டுங்கிறது சாலிடாக இருக்கணும், சால்வெண்ட்டுங்கிறது லிக்விடாக இருக்கணும் பர் மாஸ் பர்சன்டேஜ். ஸோ ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் பாருங்கள். மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. ஸோ W by W percentage, மாஸ் ஆஃப் த சொல்யூட் நம்ம டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷனுங்கிறது 2 காம்போனன்ட் இருக்குது இல்லையா. ஸோ அதை ரெண்டையும் கீழே போட்டுக்கலாம். ஸோ மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா நல்லா தரவாக மெமரி பண்ணிக்கோங்க. மாஸ் பர்சன்டேஜ் W by W percentage is equal to மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. அதில் இன்னொரு ஃபார்முலா W by W percentage is equal to மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை mass of the solute plus mass of the solvent into 100. Say the mass percentage is independent of temperature. இது temperature depend பண்ணி கிடையாது, temperature depend பண்ணி இருக்காது. Students example பார்க்கலாம் பாருங்க. So mass of the sugar, mass of the solute is equal to 5 gram. Mass of the solvent water is equal to 95 gram. ரெண்டோட மாஸும் கிராமில் கொடுத்தாச்சு. W by W percentage கேட்குறாங்க. ஸோ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் ஃபார்முலா தெரியும். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் இன் அ சொல்யூஷனில் இருக்கிற மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுதான் பர்சன்டேஜ் மாஸ் ஆர் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. இங்கே சொல்யூட்டுங்கிறது சுகர், அதனால் மாஸ் ஆஃப் த சுகர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். இன் திஸ் பிளேஸ் சொல்யூஷன் இஸ் வாட்டர் இன்ட்டு 100. ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கொடுத்துருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இவங்க சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டோட மாஸ் கொடுத்துருக்கறனால அடுத்த ஸ்டெப்பு போடணும். மாஸ் ஆஃப் த சுகர் சொல்யூட், மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை
மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. ஸோ மாஸ் ஆஃப் த சுகர் அவங்க 5 கிராம்னு கொடுத்துட்டாங்க, போட்டுக்கலாம். ஸோ சொல்யூஷன் கொடுத்துருந்தா இதோட நிறுத்திக்கலாம், இந்த ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். பட் ஆனால் அவங்க சால்வெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த செகண்ட் ஸ்டெப் போட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. அப்போ 5/100 இன்ட்டு 100. ஸோ 95 + 5 100 இன்ட்டு 100. ஸோ இப்போ 100 cancel, 5%. மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சுகர் இன் வாட்டர் இஸ் 5%. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?